அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சுவாரஸ்யத்தில் வரலாற்றில் மறைக்கப்பட்ட நாயகன், மதுரை மக்களால் நாயகனாக போற்றப்படும் மருத நாயகத்தை பற்றி சில தகவல்கள். இந்த மருத நாயகம் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரா, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரா, இந்து மதத்தை சார்ந்தவரா என்பது புலப்படவில்லை. மருதநாயகம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யூசுப் கான் என்பதாகவும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த மருதநாயகம் அழகு முத்துக்கோன் என்கின்ற பூலித்தேவரை அவரது முக்கிய 3 கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் ஆகிய 3 கோட்டைகளை கைப்பற்றியவர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் சிறந்த வீரன் என்று போற்றப்பட்ட மருதநாயகம் அவர்களின் ஆலோசனை இல்லாமல் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டார். இந்த மருதநாயகம் வர்மக்கலையில் சிறந்தவர். இவரை தூக்கிலிடும் பொழுது 3 முறை தூக்கிலிட்டார்கள். முதல் முறையின் பொழுது கயிறு இந்த வர்மக்கலையில் சிறந்தவர் என்பதால் கழுத்து நரம்பை வைத்து கயிறை அறுத்துவிட்டார். 2வது முறை தூக்கிலிடும்போது இதே போல் கயிறு அறுந்துவிட்டது. 3ஆம் முறை தூக்கிலிட்டும் இவர் உயிர் பிரிந்துவிட்டதா என்பதை உறுதி செய்த பின் அவரை துண்டு துண்டாக அவரது உடல் பாகங்கள் வெட்டப்பட்டது. தலையை துண்டித்து திருச்சி பகுதியிலும், காலை துண்டித்து பெரிய குளத்திலும், கையை பாளையங்கோட்டையிலும், உடல் சமட்டிபுரம், மதுரையில் உள்ள சமட்டிபுரத்திலும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1764 இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மீண்டும் வரலாற்று சுவாரஸ்யத்தில் சந்திக்கலாம். நன்றி.